அனைவருக்கும் வணக்கம். நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்து உங்ககிட்ட எவ்வளவு சின்ன யூடியூப் சேனலோ இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜோ இருந்தாலும் சரி, அது மூலமாவே இந்த ஃப்ளையண்ட் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி ப்ரொமோஷன்ஸ் வழியா நீங்க நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க. இது உண்மைதானா? உண்மையிலே இந்த ஃப்ளையண்ட் ஆப்பை யூஸ் பண்ணி ப்ரொமோஷன்ஸ் வழியா சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளையண்ட் ஆப்பை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ஆப்ல நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இவங்களோட ஃபீட்ல வரக்கூடிய போஸ்ட் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்க்கும்போது அது எல்லாமே மோஸ்டா இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூபோட பாலிசிக்கு டோட்டலாவே அகைன்ஸ்டா இருந்துச்சு. காசு கொடுத்தா ஃபாலோவர்ஸ் ஏற்றி கொடுக்கறது, லைக் ஏற்றி கொடுக்கறது, சப்ஸ்கிரைபர் ஏற்றி கொடுக்கறது, இந்த மாதிரியான போஸ்ட்டை நான் நிறையவே பார்க்க முடிஞ்சிச்சு. இதெல்லாம் எதுக்கு, நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிற செக்ஷன்ல போகும்போது அங்க ஒரு சில பாப்புலரான பிராண்டோட கேம்பெயினையும் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய பெட்டிங் அண்ட் கேம்லிங் ஆப்ஸோட கேம்பெயினையும் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த கேம்பெயினுக்காக நீங்க இவங்களோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ ப்ரொமோட் பண்ணி ரீலாவோ ஸ்டோரியாவோ போஸ்டாவோ போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில சமயங்கள்ல நீங்க ரேண்டமா போஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட்ல இவங்களோட லோகோவை மட்டும் ஆட் பண்ணி போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்க சூஸ் பண்ணக்கூடிய கேம்பெயினோட ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்தது. இதுல பேட்டர் கொலாபரேஷனும் இருக்குது, பெய்டு கொலாபரேஷனும் இருக்குது. பெய்டு கொலாபரேஷன் வரும்போது நீங்க பண்ணக்கூடிய ப்ரொமோஷனுக்காக அவங்க உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆனா அதுவே பேட்டர் கொலாபரேஷன் வரும்போது அங்க எந்த விதமான அமௌண்ட்டும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ப்ரொமோட் பண்ணக்கூடிய ப்ராடக்டையோ சர்வீஸையோ உங்களுக்கு கிஃப்டா கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அதே பிராண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்டை கிஃப்டா கொடுக்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இந்த ஆப்ல காமிக்கக்கூடிய எந்த கேம்பெயினை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தாலும் அதுல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். ஒன்னு அப்ளை, இன்னொன்னு மெசேஜ். ஆனா அவசரப்பட்டு இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க ஃப்ரீயா எந்த அமௌண்ட்டுமே பே பண்ணாம மூணு கேம்பெயினுக்கு மட்டும் தான் உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்க மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்காகலாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா எல்லா கேம்பெயினோட கீழேயும் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க அது மூலமா டைரக்டா கான்டாக்ட் பண்ணி கூட ப்ரொமோஷன் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் இல்லாம நீங்க இவங்களோட பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை பர்ச்சேஸ் பண்றதா இருந்துச்சுன்னா உங்களோட ப்ரொஃபைலை நிறைய பேருக்கு ஷோ பண்றதா சொல்லியிருக்காங்க. நிறைய பிராண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர் மீடியா கிட்டன்னு ஒன்று கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க சூஸ் பண்ணக்கூடிய பிளானை பொறுத்து மினிமம் பெர் மந்த்துக்கு 6 கேம்பெயின்ல இருந்து அன்லிமிட்டெட் கேம்பெயின் வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ணிக்கவும் முடியும், மெசேஜ் பண்ணிக்கவும் முடியும். இது மட்டும் இல்லாம ஒரு கோர்ஸையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே நிறைய பிராண்ட்ஸ் டைரக்டா இந்த ஆப்ல கேம்பெயின் ரன் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அந்த பிராண்டுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஏஜென்சியோ ஃப்ரீலான்சரோ தான் அந்த கேம்பெயினுக்கான போஸ்டை ரன் பண்ணிட்டு வர்ற மாதிரி எனக்கு தோணுது. சரி, எது எப்படி இருந்தாலுமே கரெக்டா நம்ம பண்ணக்கூடிய ப்ரொமோஷனுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது பிளே ஸ்டோர் ரிவ்யூஸ்ல நிறைய பேர் நம்ம பண்ணக்கூடிய ப்ரொமோஷனுக்கு இவங்க ப்ராப்பரா அமௌண்ட்டை பே பண்றது இல்லை அப்படின்னும், இவங்களோட பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை பர்ச்சேஸ் பண்ணியும் இவங்க சொன்ன பல விஷயங்களை ப்ராப்பரா பண்றது இல்லை அப்படின்னும், இவங்களோட பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் ஒருத்தில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்பவே சின்ன யூடியூப் சேனலையோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜோ ரன் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிராண்டோட கொலாபரேட் பண்ணி ப்ரொமோஷன் மூலமா ஏர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஆப்பை யூஸ் பண்றது மூலமா கிடைக்கும். ஆனா அப்படி கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா நீங்க அப்ளை பண்ணிருக்கக்கூடிய கேம்பெயினுக்காக நீங்க கான்டாக்ட் பண்ணக்கூடிய பெர்சன் கரெக்டா உங்களுக்கு அமௌண்ட்டை பே பண்ணுவாரா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு கொலாபரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க உங்களோட ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா உண்மையா இருந்தாகணும். ஏன்னா அவங்க மூலமா தான் நீங்க சோறு சாப்பிடுறீங்க. அப்படி அவங்க மூலமா சாப்பிட்டுட்டு அவங்களோட சோத்துல இந்த பெட்டிங்கு கேம்லிங்னு கண்ட ஆப்பையும் ப்ரொமோட் பண்ணி மண்ணலி போடாதீங்க. பர்த்தா.